ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் தந்தார். அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபித்து நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். எல்லாரும் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 50வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 50வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இதுவரையிலும் ஆண்டவர் உங்களை ரொம்ப பெருசா நடத்தி இருக்கலாம். உங்க வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கலாம். ஒரு வெற்றி உங்களுக்கு பெரிய வெற்றியா இருக்கலாம். நீங்க நினைக்காத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். நீங்க எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை வச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படலாம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. அது உங்களுக்கு ரொம்ப நிறைவாய் காணப்படலாம். இதுவரையிலும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நீங்க நிறைய அற்புதத்தை வாங்கி நீங்க நிறைய பேர் பிரமிக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி நீங்கள் இதுவரையும் கண்டது அல்ல, நீங்க இதுவரையிலும் உங்களுடைய காதுகளினால் கேட்டது அல்ல, இதுவரையிலும் உங்களுடைய கண்களினால் நீங்கள் பார்த்தது மட்டுமல்ல, இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண போகிறீர்கள். இதுவரையிலையும் உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிராத ஒரு இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறார். இதுவரையிலும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு உயரத்திற்கு ஆண்டவர் உங்களை கிருபையாய் கொண்டு போக போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் வாக்கு கொடுக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பிரதர், ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசு. சிஸ்டர், ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசு. இது அல்ல, இது கணுக்கால் அளவு. அடுத்து கர்த்தர் முழங்கால் அளவு. அடுத்து கர்த்தர் நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து மகிழத்தக்கதாய் பல மடங்கு பல மடங்கு யாரும் உன்னை குறித்து எதிர்பார்த்திராத அளவிற்கு, நம்ப முடியாத அளவிற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 3 விசை. இதிலும் பெரிதானவைகளை காண போகிறேன், இதிலும் பெரிதானவைகளை காண போகிறேன், இதிலும் பெரிதானவைகளை. ஆமே, நீங்க எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் நம்புறேன், இன்றைக்கு நீங்கள் வாங்குற சம்பளம் அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சம்பளத்தை விட்ட பெரிய ஒரு சம்பளத்தை கர்த்தர் உங்க கையில தரப்போறார். ஒரு பெரிய வருமானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார். இதுவரையிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதம் எல்லாம் பெரியதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்களுக்கு செய்ய போகிறது மிக பெரியது, மிக பெரியது. ஏற்கனவே ஒரு விசை ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க கண்டு இப்போ ஒருவேளை வெறுமையா நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். அதே மாதிரி ஒரு அற்புதம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு உயர்வு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா ஏசப்பா இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லப்பா, நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அதான் பேதுருவும் அவனோடு கூட இருக்கிற நண்பர்களும்
கடலில் மீன் பிடிச்சு ஒன்றும் அகப்படல. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த கப்பலை நடு கடல்ல கொண்டு போயிட்டு வலைய போட சொல்றாரு. வலையில பாத்தீங்கன்னா அவ்வளோ மீன்கள், அந்த கப்பல் நிரம்பத்தக்கதாக மீன்கள். உடனே அவங்களுக்கு பிரமிப்பாகுது. ஆண்டவரே, இவ்வளவு அற்புதம் செய்வீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலியா இருந்த எங்களுடைய படகு இவ்வளவு நிரம்பிருச்சா? உடனே கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு நீங்க பிரமிக்கிறீங்களா? இத ஒரு அதிசயமா பாக்குறீங்களா? கடல்ல மீன் பிடிக்கிறது ரொம்ப சுலபந்தான்ப்பா. ஆனா நான் உங்களை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, இது முதல் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். யூத ஜனங்களை பிடிக்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஆனா கல்வி அறிவு இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை, அவங்க ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணும் போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, முடவர்கள் நடந்தார்கள், சப்பானிகள் எழுந்து நடந்தாங்க, வியாதி உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுத்தது. அவர்களுடைய கண்களே இதிலும் பெரிதானவைகளை கண்டது. நான் விசுவாசிக்கிறேன், இது சீக்கிரமா நடக்க போகுது. இது சீக்கிரமாய் நடக்க போகுது. ஒரு பெரிய காரியத்தை உங்க கண்கள் காணும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அந்த பிசினஸ்ல இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹalleluya, ஹalleluya. இதிலும் பெரிதான ஒரு அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன். இதிலும் பெரிதானவைகளை நான் காண்பேன். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என்னுடைய கண்கள் காணும்படி அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya, ஆமென். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 45வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 காரியங்களை ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். ஸோ இந்த 6 காரியங்களையும் ஒன்றொன்றாய் நம்ம தியானிச்சு இதற்காக நம்ம ஜெபித்து ஆயத்தப்பட போகிறோம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஜெபம் பண்ணுவோமா? ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீங்க குடியிருக்கிற வீட்டை விட அடுத்த ஒரு லெவல் கர்த்தர் கொண்டு போறார். நீங்க வச்சிருக்கிற வாகனத்தை விட அடுத்த ஒரு லெவல் ஆண்டவர் கொண்டு போறார். நம்ம பார்க்கிற இந்த ஊழியத்தை விட அடுத்த லெவல் ஆண்டவர் உங்களை கொண்டு போக போறாரு. ஆமென். என்னுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய தரத்தை விட அடுத்த ஒரு லெவல் ஆண்டவர் கொண்டு போறாரு. அவருடைய ரகசியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்க போறாரு. இன்னைக்கு இருக்கிற ஜெபத்தை விட கர்த்தர் அடுத்த லெவல் ஒரு ஜெபத்துல எனக்கு கர்த்தர் கொண்டு போறாரு. இன்றைக்கு இருக்கிற அபிஷேகத்தை விட அடுத்த ஒரு லெவல் அபிஷேகத்துல கர்த்தர் என்ன கொண்டு போறாரு. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா டிக்ளேர் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம தானே ஜெபம் பண்றோம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இம்மட்டும் செஞ்சாரு. இது உங்க நினைவிலே இல்ல பிரதர், இது உங்க சிந்தையிலே இல்ல பிரதர். ஆனா என்னமோ தெரியல, கர்த்தர் உங்க மேல வச்ச இரக்கம், கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபை, நீங்க நினைக்காததான் ஆண்டவர் தந்தாரு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, மகனே நீ இது அல்ல, இது அல்ல, நீ ரொம்ப பெருசா உனக்கு நான் கொடுப்பேன். இதிலும் பெரிதானவைகளை நீ கொஞ்சம் மட்டும் சாட்சியா வாழ்ந்தா போதும், நீ என்னோட நெருங்கினா போதும், நீ எனக்கு சாட்சியா இருந்தா போதும், நீ என்ன நம்பினா போதும். இதிலும் பெரிதானவைகளை தகப்பனே நீர் எங்களை இதிலும் பெரிதானவைகளை காணப்பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர்,
என்னை தள்ளாட விட மாட்டி. பாடுவோம். தகப்பன் நீ தாங்குவீரி, என்னை தள்ளாட விட. கைகளை மேல தட்டி கேடகம் நீரே, கேடகம் நீரே, செய்பவர் நீரே, அலை நிமிர செய்பவர் நீரே, அலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, கேடகம் நீரே, அலை நிமிர, அலை நிமிர செய்பவர் நீரே, அலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அந்த 41ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 45வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, ஆமென், நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊருமான இயேசுவானவர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு காலத்துல மோசேயினுடைய காலத்துல நியாயப்பிரமாணத்துல நிறைய தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒருத்தர் வருவாரு, இந்த உலகத்தை ரட்சிக்க வருவாரு அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்திலே எழுதி இருக்கிறவரை இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல அது எழுத்தா இருந்துச்சு, ஒரு காலத்துல அது முத்திரை போடப்பட்டிருந்துச்சு, ஆனா இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை பார்க்கிறேன். அவர் யார் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்திலே தீர்க்கதரிசிகளாலே எழுதப்பட்டிருக்கிறவரை இப்பொழுது என்னுடைய கண்களால நான் அதை பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நீங்கள் காதுகளால் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதுவரையிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனத்தை உங்களுடைய கைகளினால் நீங்கள் எழுதியிருப்பீர்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனத்தை வேதத்தில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆனா இந்த 100 days ஜெபத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த உங்களுக்காக எழுதப்பட்ட, உங்களுக்காக உரைக்கப்பட்ட, உங்களோட பேசின அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை, அந்த தீர்க்க தரிசனத்தை உங்களுடைய கண்களால நீங்க சீக்கிரமாய் பார்க்க போகிறீர்கள். உங்க பிள்ளைய குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை உங்க கண்களால பார்க்க போகிறீங்க. உங்க குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய கண்களால பார்க்க போகிறீங்க. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒருவேளை சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கர்த்தர் பேசின வார்த்தைகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் எதுவுமே நடக்காதது போல, என் பிள்ளைய குறித்து ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசினாரு, ஆனா என் பிள்ளை அப்படி இல்லையே, என் குடும்பம் அப்படி இல்லையே, என் சூழ்நிலை அப்படி இல்லையே, என் வருமானம் அப்படி இல்லையே. ஆனா கர்த்தர் அடுத்த லெவல் நம்மளை கொண்டு போறது என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்திலே மோசையினால் தீர்க்கதரிசிகளினால் முன்குறிக்கப்பட்ட எழுதப்பட்டிருக்கிறவரை நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல அது எழுத்தாதான் இருந்துச்சு, ஆனா இன்றைக்கு என்னுடைய கண்களால ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா பார்க்க வச்சாரு. இது ஒரு காலம், இது ஒரு வெற்றியின் காலம். இந்த 100 நாட்கள் அதிசயத்தின் காலம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற காலம் பெரிய காலம். இந்த காலத்துல கர்த்தர் சிலரை நம்புறவங்களுக்கு இது நடக்கும், விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். இதுவரைக்கும் எழுத்தின் பிரகாரமா இருந்தது, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இடத்திலே இருந்தது. ஆமென். இதுவரையிலையும் வெறும் வாக்கு தத்தம் போல இருந்ததை என்னுடைய கண்களால கர்த்தர்
பார்க்க போறாரு. என் கண்களால நான் அது நிறைவேறுதலை பார்க்க போறேன். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை உங்க கண்கள் பார்க்கும். நீங்க பிரமிப்பீங்க. இயேசுவானவர் எப்படி அந்த தீர்க்க தரிசன வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய அடையாளம், அவர்தான் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, உன் கண்ணால நீ பாப்ப, மகனே உன் கண்ணால நீ பாப்ப. அது வெறும் எழுத்து அல்ல, அது வெறும் எழுத்து அல்ல, அது வெறும் வார்த்தை அல்ல. ஆமென். அது உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற போகிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை. அது நடக்கும். உங்க கண்களால பாப்பீங்க. சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதை கண்களால பார்ப்பீர்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் நம்ம தலையின் மேல நடக்க போகிறது. நீங்க நம்ப பண்ணின வசனத்தை கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்ற போறாரு. நீங்க எழுதி வச்சிருக்கிற வசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போறாரு. தீர்க்க தரிசியின் மூலமாய் உரைத்த வசனத்தை ஏசப்பா நிறைவேற்ற போறாரு. அன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. நீங்க வேதத்துல அண்டர்லைன் பண்ணி வச்ச அந்த வார்த்தையை ஏசப்பா நிறைவேற்ற போறாரு. உங்க கண்கள் காணும், உங்க கண்கள் காணும். நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. அது வெறும் எழுத்து அல்ல, அது வெறும் எழுத்து அல்ல, அது வெறும் எழுத்து அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிற பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 2002 ஆண்டு நியூ இயர் சர்வீஸ், அந்த நியூ இயர் சர்வீஸ் அன்னைக்கு சரவணம்பட்டியில் இருக்கிற ஒரு திருச்சபையில் அந்த நியூ இயர் சர்வீஸில் ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை ஐஸ்வர்யமாய் கர்த்தர் வைப்பார் அப்படின்ற வாக்குத்தத்தம் நியூ இயருக்கு வாக்குத்தத்தமா பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. அதுதான் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் ஒரு கரெக்டாக 12 மணிக்கு பிரசங்கம் பண்ண முடிச்ச உடனே எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி ஒரு சின்ன பேப்பரை எல்லாருடைய கையிலையும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நான் ஒரு ஃப்ரெண்ட் ரோல நின்றுட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோல நாங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 4 பேர் போயிருந்தோம். சரவணம்பட்டியில் இருக்கிற ஒரு இந்த சர்ச்சு, நம்முடைய சர்ச் ஆஃப் காட் சர்ச்சு. அந்த சர்ச்சில் நாங்கள் முன்னாடி லைனில் நின்றுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் எல்லாருடைய கையிலையும் கொடுக்க போகும்போது அதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய குறைகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தம் வருது. அப்போ கொஞ்ச நேரம் தாண்டி பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே பாஸ்டர் சொல்றாரு, இது ஒரு நியூ இயர், இந்த நியூ இயருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காணிக்கையை நம்ம போட போறோம். அப்போ அவர் அனௌன்ஸ் பண்றாரு, தயவு செய்து எல்லா நாளும் காயின் நீங்க போடுற சத்தம் கேட்குது, ஆனா இன்னைக்கு 1ஆம் தேதி நீங்க போடுற சத்தம் பெட்டிக்குள்ள கேட்கக்கூடாது அப்படின்றாரு. வழக்கம் போல லைன்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து போய் காணிக்கை போட்டுட்டு வந்து நின்றுவாங்க. ஆனா எனக்கிட்ட 25 காசு இருக்கு, 25 பைசா. நான் அப்போ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிறேன். பயங்கரமான வறுமை, எதுவுமே என்கிட்ட இல்லை. 25 காசை திரும்பி பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் லைனில் நிற்கிறேன், 2வது ஆளாக நான் நிற்கிறேன். நான் போட்டேன்னா கண்டிப்பாக என்ன வரும், சத்தம் வரும். உடனே வசனத்துக்காக ஜெபம் பண்ணோம் இல்லையோ, அந்த காணிக்கையை கையில் வச்சுட்டு, ஏசப்பா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த காணிக்கையை போடும்போது சத்தம் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பாஸ்டர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சரி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமா, எல்லா டைமும் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து காணிக்க போடுவாங்க, ஆனா இன்னைக்கு லாஸ்ட் லைன்ல இருந்து காணிக்க போட போறோம். அப்பாடா, மனசுக்கு அவ்வளோ பெரிய நிம்மதி. ஏன்னா கடைசி லைன்ல இருந்து நிறைய பேர் போடும்போது அதுக்கப்புறம் போட்டா ஒன்றும் சத்தம் தெரியாது. அப்படியே அன்னைக்கு ஜெபம் பண்ணோம். ஆனா அன்னைக்கு அந்த 25 காசை வச்சுட்டு ரொம்ப அழுத, ஆண்டவரே இந்த வருஷம் என்னுடைய படிப்புக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரில, நெக்ஸ்ட் இயர் 3rd இயர் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஜெராக்ஸ் எடுக்கணும், நெக்ஸ்ட் இயர் எனக்கு கிராஜுவேஷன் சர்வீஸ், எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், என்ன பண்றேன்னு தெரில, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். என் கையில 25 காசு, ஆனா என் கையில இருக்கிற வாக்கு தத்துவம்
ரொம்ப பெருசா இருக்குது, இது நிறைவேறினா நல்லா இருக்கும் ஆண்டவரேன்னு அந்த நியூ இயர் ஜெபிச்சுட்டு வந்து அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஒரு டைரி எடுத்து இந்த வருஷம் ஆண்டவர் என்னென்ன என் தேவைகளை சந்திக்கிறாரு அப்படின்னு நான் எழுதி வைக்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா ₹1 வந்தா கூட கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ₹1 கொடுத்தார் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 2003வது வருஷம் என் கையில ₹24,000 வந்திருக்குது. 24,000. ஒருத்தர் எங்க அம்மா ₹1 கொடுக்கல, எங்க அப்பா ₹1 கொடுக்கல, என்ன யாருக்குமே தெரியாது. ₹24,000 எனக்கு செலவு வந்திருக்கு. அந்த செலவை ஆண்டவர் எல்லா நோட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணியிருக்கிறாரு. நான் அந்த வசனத்தை அது மேலேயே அப்படியே ஒட்டி வச்சேன். எப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நீங்க பிலிப்பு கண்டது போல நீங்க பார்க்க போறீங்க. நாத்தான்வேல் பார்த்தது போல நீங்க பார்க்க போறீங்க. இதுவரையிலும் கேள்விதான் பட்டீங்க, இதுவரையும் உங்க காதுல தான் வாக்குத்தத்தத்தை கேள்விப்பட்டீங்க, இதுவரைக்கும் எழுதி தான் வச்சீங்க. ஆனா நியாய பிரமாணத்திலே தீர்க்கதரிசிகளால் ஹல்லேலூயா எழுதப்பட்டவரை நீங்கள் காண்கிற நாட்கள் அது முன்னாடி வந்து நிற்கும், உங்க முன்னாடி வந்து நிற்கும். ஏசப்பாட்ட சொல்லுங்க, இதை நான் நம்புறேன், இதை நான் நம்புறேன். இந்த 100 நாட்களுக்குள்ள கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய போறாரு. சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்ற போறாரு. ஆமென். அவர் சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தர். அவர் சொல்லி செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல, அவர் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இந்த வருஷம் நமக்கு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இடுவேன். அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் கிருபையாய் கட்டளை இடுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் யோவான் சுவிசேஷத்திலே இன்னைக்கு 42வது நாள் கொடுத்த ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே தீர்க்கதரிசிகளாலே எழுதப்பட்டிருக்கிறவர்களை நீங்களும் நானும் கண்கூடா நமக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஆனா அவங்க எல்லாம் கேட்டாங்க, நாம் பார்க்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். உங்க அம்மா பண்ணின ஜெபம், உங்க அப்பா பண்ணின ஜெபம், அம்மாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அப்பாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்க மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பதற்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? அடுத்த பாயிண்ட நம்ம வாசிச்சு ஜெபம் பண்ண போறோம். சோ அடுத்து 45 வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 45 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊருமானாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிலிப்பு போய் நாத்தான்வேலை கூப்பிடுறாரு. எப்பா வாப்பா, நான் எழுதி இருக்கிறவரை கண்டோம். நம்ம ஒரு டைம் வாசிக்க தான் செஞ்சோம், இப்ப என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து நிக்கிறாரு, வா பார்க்கலான்னு சொன்ன உடனே இவர் உடனே என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஊர் பேரை தான் கேட்கிறாரு. எந்த ஊருகாரர் இருப்பா இவர்? உடனே இந்த பிலிப்பு சொல்லும் போது, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பலவிதமான டிஸ்ட்ரிக்ட் இருந்ததுல இந்த நாசரேத் அப்படின்ற இடம் என்ன அப்படின்னா, த லீஸ்ட் அப்படின்னா ரொம்ப கீழே இருக்கிற பள்ளத்தாக்கான ஒரு இடம் தான் இந்த நாசரேத். இந்த நாசரேத்தில் இருக்கிற ஜனங்கள் பொதுவாக யூதர்கள் ரோமர்களுக்கு அவங்க அடிபணியவே இல்லை. ரோமர்களுக்கு விரோதமா நின்னாங்க. ரோமர்களுடைய கடவுள்கள், ரோமர்களுடைய சட்டங்கள், இது எல்லாத்தையுமே எதிர்த்து நின்னாங்க.
ஆனா இந்த நாசரேத்துல இருக்கிறவர்கள் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரோமர்களுக்கு வந்து கப்பம் கட்டுறது மாதிரி அவர்களோட டைப் வச்சுட்டு அவர்களுக்கு காசை கொடுத்துட்டு, ரோமர்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இந்த நாசரேத்துல இருந்ததுனால இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற யாருமே இந்த நாசரேத் என்கிற இடத்தை பெருசா அவங்க கண்டுக்கவே இல்லை. ஐயோ அவங்க பச்சோந்திங்க, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாங்க, விசுவாசமா நிக்க மாட்டாங்க, அவங்க உயிருக்கு பயந்தவங்க, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலிலே இருக்கிற சகல நாடுகளுடைய குப்பை கிடங்கு என்னதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த நாசரேத்தா தான் இருந்துச்சு. இந்த நாசரேத்து பக்கத்துல நம்ம போயிட்டோம்னா இது ஒரு ரொம்ப நாற்றமான ஒரு இடமா தான் இந்த இடம் அந்த நாட்களிலே காணப்பட்டிருச்சு. அதனாலதான் நாத்தான்வேல் வந்து கேட்கிறாரு. அவர் நாசரேத்து ஊரானாகிய இயேசுன்னு சொன்ன உடனே இந்த நாத்தான்வேல் என்ன சொல்றாருன்னா, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ, உண்டாக கூடுமோ. வந்து பார்த்தா தெரியுது, நாசரேத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்தார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூலைக்கல்லாய் மாறும். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் மூன்றாவது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நன்மை இந்த 100 days ஜெபத்திற்குள்ள கர்த்தர் கடந்து வர பண்ணுகிறார். எந்த இடம் பலவீனமா இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும். எந்த இடம் நஷ்டமா இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை கடந்து வரும். எந்த இடம் மற்றவருடைய பார்வைக்கு ஒன்றும் முடியாது என்று நினைக்கிறார்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாசரேத்தில் இருந்து ஒரு நன்மையை நான் வர பண்ணுவேன். இந்த 100 days முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு வருமானம் வரப்போகிறது, ஒரு உயர்வு வரப்போகுது. அது எங்க இருந்து தெரியுமா? நீங்க நினைச்சிட்டு இருக்கிற பெரிய இடத்திலிருந்து அல்ல, நீங்க நினையாத ஒரு இடத்திலிருந்து நம்புறவங்க கைகளை முழு பலத்தோட தட்டி இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது. ஆமென். நினைத்து பார்க்காத இடத்தில் இருந்து எனக்கு நன்மையை கட்டளையிடுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சில இடங்களை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா நம்ம நினைப்போம். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, எந்த சிங்கம் அவனை பட்சிக்கிறதற்காக வந்ததோ அந்த சிங்கத்தினுடைய உடலில் இருந்து கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாராமா? தேனை கர்த்தர் கொடுத்தாராமா. அந்த 4 குஷ்டரோகிகள், அழுக்காயிருந்த 4 குஷ்டரோகிகள், ஆனா அந்த குஷ்டரோகிகளின் மூலமாய் கர்த்தர் தேசத்தினுடைய பஞ்சத்தையே மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் என்னன்னா நாசரேத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய தேவன். ஆமென். அவருடைய பிறப்பு, அவருடைய ஆரம்பம், இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா ரொம்ப லோயஸ்ட்ல இருந்து. அவரை வீட்டில் படுக்கிறதுக்கு இடம் வைக்க முடியாம வேதம் சொல்லுகிறது முன்னணியிலே கடத்தினார்கள். ஆமென். மாட்டு தொழுவத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற கர்த்தர் எனக்காக தரித்திரராய் மாற்றப்பட்டார். எந்த பிள்ளை பலவீனமா இருக்குதோ அந்த பிள்ளையின் நிமித்தமாய் ஒரு நன்மை வரும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நடக்கும். எந்த பிள்ளைகளால் நீங்கள் ஆறுதலற்றிருக்கிறீர்களோ அந்த பிள்ளையின் மூலமாய் கர்த்தர் ஒரு ஆறுதலை தரப்போகிறார். எந்த பிள்ளை ரொம்ப படிக்காம இருக்கிறது மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த பிள்ளையின் மூலமாய் உங்களுடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்ற போறார். எந்த காரியத்துல ரொம்ப தோல்வியை பார்க்கிறீர்களோ கர்த்தரால முடியும், ஆண்டவரால முடியும். கர்த்தர் நினைச்சாருன்னா நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரும். ஹல்லேலூயா. அந்த விழுந்த அந்த பிசினஸ்ல இருந்து உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். அந்த கை கொடுக்காத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். இப்போ தேவனுடைய மகிமை பரவட்டும், தேவனுடைய மகிமை பரவட்டும். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனுடைய மகிமை பரவட்டும். ஹல்லேலூயா. பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிஸ்டர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த பிள்ளையின் மூலமாக தான் கர்த்தர் உங்க குடும்பத்தை உயர்த்த போறாரு. அந்த பிள்ளையின் மூலமாய் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. நாசரேத்திலிருந்து, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து, ஹல்லேலூயா, நீங்க ஒதுக்கின அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மையே வரும்.
ஈசாயினுடைய குடும்பத்தை யாருக்கும் தெரியாது. ஈசாயினுடைய குடும்பம் யாருக்கும் தெரியாது. ஆனா ஈசாயினுடைய குடும்பத்திலே மதிக்கத்தக்கப்படாத ஒரு மனுஷன் இருந்தான். அவன்தான் தாவீது. தன் தகப்பனாருடைய கொஞ்ச ஆடுகளை வேதம் சொல்லுது ரொம்ப நேசமாய் வழி நடத்தி அந்த ஒரு ஆட்டிற்காக தன்னுடைய ஜீவனையே பணயம் வைத்து வேலை செய்தவன் தான் தாவீது. ஆனா அந்த ஒதுக்கப்பட்ட அந்த கொஞ்ச ஆடுகளை கொடுத்த அந்த தாவீதின் மூலமாய் ஈசாயினுடைய குடும்பத்தினுடைய பெயர் அந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஈசாயினுடைய பெயர் தெரிகிற அளவிற்கு உயர்த்தப்பட்டது. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரும், விழுந்த அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும். ஹல்லேலூயா. கனி கொடுக்காத அந்த மரத்திலிருந்து கர்த்தர் ஒரு கனியை தருவார். இது நடக்கும், இது கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த மூன்றாவது காரியத்திற்காக எல்லாரும் அப்படியே இதை விசுவாசிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நடத்த போறாரு. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மத்தில கடந்து வர போகிறது. ஒரு பெரிய வெற்றியை நமக்கு முன்னாடி கர்த்தர் வச்சு அதற்கு நேராய் கர்த்தர் நம்ம இழுத்துட்டு போறாரு. கர்த்தர் சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, உன் மூலமா நான் செய்ய போற காரியம் ரொம்ப பெருசாயிருச்சு இல்ல, ரொம்ப பெருசாயிருச்சு இல்ல, உன்னை நான் அங்க கொண்டு போய் நிறுத்துவேன். அதுக்காக தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. சொல்ல சொல்ல நல்லா ஜெபிச்சுட்டு இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும். அப்பா, நான் தான் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேன், என் குடும்பம் தான் ஒதுங்கப்பட்டு கிடக்கிறது, என் குடும்பத்தில் யாருமே நான் மதிக்கல, என் குடும்பத்தில் யாருமே நான் மதிக்கல. என்னுடைய குலத்தை கேட்டா அப்படி சொல்றாங்க, என்னுடைய தங்கி இருக்கிற இடத்தை கேட்டா அப்படி சொல்றாங்க, என் வேலையை கேட்டா அப்படி சொல்றாங்க. இல்ல, கர்த்தர் ராஜாக்களோடு, கர்த்தர் ராஜாக்களோடு, கர்த்தர் என்னை உட்கார வைக்க போறார். கர்த்தர் என்ன ராஜாக்களோடு உட்கார வைக்க போறார். ஆமேன். கர்த்தரதை என் கண்களால பார்க்க கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. ஆமேன். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும். சொல்லுவோம், எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. சொல்லுவோம், கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி, ஓங்கிய புயத்தாலே நீட்டப்பட்ட கரத்தாலே, நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தை ஆட்சி செய்கிறீர், அகிலத்தை ஆட்சி செய். இப்போ கைகளை மேல தட்டி, எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள், உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள், ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு
காட்டும் Almighty God, அன்பு காட்டும் Almighty God. இப்ப சொல்லுவோம், எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. சொல்லுவோம், கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வந்திருக்குது, ஒரு நன்மை வந்திருக்குது. அது எங்க இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை. ஆமென். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? எஸ், நன்மை வரக்கூடும். அந்த நன்மை சாதாரணமான நன்மை இல்லை, இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கொடுக்கிற நன்மை. ஆண்டவர் எங்க இருந்து எடுத்தார் அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்தை பிச்சைக்கார குடும்பம்னு ஏதாவது திட்டுனாங்களா? உங்க குடும்பத்தை ரொம்ப தரைக்குறைவா நினைச்சாங்களா? நான் நம்புறேன், உங்க வீட்டில இருந்து தான் கர்த்தர் ஒரு ரட்சகனை கர்த்தரை எழுப்புவார். உங்க குடும்பத்தில இருந்தா ரட்சகனை கர்த்தரை எழுப்புவார். உங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் பார்க்கும்போது உங்க குடும்பம் ரொம்ப தாழ்வானதா இருக்குதா? உங்க பிள்ளைகள் ஒருவேளை தாழ்வானதா இருக்கிறார்களா? நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அவங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை, விரோதமா இருக்கிறாங்க. இல்ல இல்ல, ஏசப்பா நினைச்சார் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்ம குடும்பத்தை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் தெரிந்து கொள்ளுங்க. நீங்க இந்த வார்த்தையை நீங்க இந்த வார்த்தையை என்ன பண்ணணும்னு சொன்னா, ரொம்ப விசுவாசிக்கணும். நீங்க ரொம்ப விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இப்போ டெவலப் ஆயிருச்சு. நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விலை அதிகமாயிருச்சு. கொஞ்சம் இயர் தாண்ட விலை அதிகமாயிருச்சு. ஆனால் நான் இருக்கிற அந்த ஏரியா, ஸோ வலிய விலை அப்படின்ற இடத்துல தான் நான் பிறந்தேன். அந்த ஏரியாவில் இன்னைக்கு விலை ஏறி இருக்குது. ஆனால் எப்படி ஏறி இருக்குன்னு அப்படின்னா, ரொம்ப கொஞ்சமாக. அப்போ நிறைய பேர் ஊருக்கு போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன உங்கள் ஊர் எங்கே, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க, எங்கே நீங்கள் பிறந்தீங்க, அந்த கிராமத்தினுடைய பேரை சொல்லும்போது இங்கே இருந்தா ஆமாம், அங்கிருந்து ஆண்டவர் எங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாருன்னா, கோயம்புத்தூர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இங்கே கொண்டு வச்சு கர்த்தர் உலகத்திற்கே நம்மை சாட்சியாய் மாற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப லோயஸ்ட் குடும்பம், சம்பாதிக்கிறதுல ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பம் அப்படின்னா, ரேஷன்ல அரிசி வாங்குற, இல்லைன்னா உதவியை வாங்குற, 1000 ரூபாய் கொடுத்தா வாங்குற, அந்த மாதிரி கேட்டகரி தான். ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய அழைப்பு, நான் நம்புறேன், நாசரேத்திலிருந்து எங்க குடும்பம் தான் பாஸ்டர் ரொம்ப ஒரு மோசமான பேரை வாங்கியிருக்கலாம், உங்க அப்பா ஒரு மோசமான பேரை வாங்கியிருக்கலாம், உங்க அம்மா ஒரு மோசமான பேரை வாங்கியிருக்கலாம். என் குடும்பத்துல இருந்தெல்லாம் யாருமே என்னை மதிக்கவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நாசரேத்திலிருந்து உலகத்தையே கலக்கிறவர், உலக ரட்சகர் நாசரேத்திலிருந்து உலக ரட்சகர் எழும்புவாரானால், உலக ரட்சகர் நாசரேத்திலிருந்து எழும்புவாரானால், உலகத்தை கலக்கிற உங்களை உங்க குடும்பத்திலிருந்து எழுப்புறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த குடும்பத்திலிருந்து எழும்புவீங்க, உங்க குடும்பத்திலிருந்து கர்த்தர் எழுப்புவார். இது நடக்கும். இன்னொரு டைம் கூட நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த வார்த்தையை நம்ம உரிமை பாராட்டி ஜெபம் பண்ண போறோம். உங்க குடும்பத்திலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்பணும். இந்த ஜெபத்துல எத்தனை பேர் நீங்க கலந்துக்கிறீங்களோ, உங்க குடும்பத்திற்கு நீங்க ஒரு கலங்கரை விளக்கா மாறணும். உங்களை பார்க்கிற நிறைய பேர் கேட்கணும், நீங்க அந்த குடும்பமா, நீங்க அந்த தெருவிலையா கூட இருந்தீங்க, நீங்க இன்னாருடைய பிள்ளையா, நீங்க இன்னாருடைய மகனா, நீங்க ஐயோ அப்படியா நான் நினைக்கவே இல்லைங்க. உங்க குடும்பத்துல இப்படி ஒரு மனுஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு உயர்வான பர்சனை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் சொல்றது எதுவும் மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, இது ஆண்டவர் உங்களுக்கு கண்கள் காண பேசுகிற வார்த்தை. சிஸ்டர், மகளே, உங்க அம்மா மேல இருக்கிற அந்த தவறான வார்த்தை
உன் மூலமாய் மாற்றப்படும். உங்க அப்பா மேலே இருக்கிற அந்த தவறான வார்த்தை உன் மூலமா மாற்றப்படும். இப்போ உங்க குடும்பத்திற்கு பேர்லே, உங்க குடும்பத்தின் பேரிலே இருக்கிற ஒரு கெட்ட பேர், ஒரு அவ பேரு இல்ல, அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சதன் மூலமாய் ஆமென் மாறும். ஹல்லேலூயா. இப்போ நிறைய இடத்துல ஏசப்பாவை என்ன எழுதப்பட்டிருக்கிற அப்படின்னு சொன்னா, இயேசுன்னு மட்டும் எழுதல. என்ன இயேசு? நசரேயனாகிய இயேசு. எங்க இருந்து வந்தவர்? இன்னைக்கு டூருக்கு போகும்போதும் ஃபர்ஸ்ட் எங்க தான் போவாங்க? நாசரேத். நாசரேத். அங்க நாசரேத் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் நாசரேத் என்ற பேரையே வச்சுட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ எவ்வளோ கர்த்தர் அந்த 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 இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே ரொம்ப மோசமா இருந்த அந்த ஊரை இயேசுன்ற ஒருத்தர் அங்க வந்ததுனால ஃபேமஸ் ஆயிடுச்சா இல்லையா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க மூலமா உங்க குடும்பத்திற்கு ஒரு நன்மை உண்டாகணும். உங்க மூலமா உங்க தெருவுக்கு ஒரு நன்மை உண்டாகணும். உங்க மூலமா நீங்க இருந்த அந்த பட்டணத்துக்கு ஒரு நன்மை உண்டாகணும். உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும். ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா ஏசப்பா, இந்த அபிஷேகத்தை வாலிப தம்பி தங்கச்சி வச்சிருங்க. வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஜெபம் பண்ணு சாமி, நீ ஜெபம் பண்ணு. கண்டிப்பா நீ ஜெபம் பண்ணப்பா. ஆண்டவர் உன் மூலமா கண்டிப்பா அந்த அவ பேரை மாத்தணும். உங்க அப்பா ஒரு கடன்காரன் என்கிற அந்த பேரை கர்த்தர் உன் மூலமா மாத்தணும்ப்பா. உங்க அப்பா சம்பாதிக்க தெரியாதவன் என்ற அந்த பேரை உன் மூலமா மாத்தணும்ப்பா. உன் குடும்பத்துல இருக்கிற அந்த சாபத்தை ஆண்டவர் உன் மூலமா மாத்தணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க சாமி. எஸ், கர்த்தர் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என் மேல கிருபை பாராட்டுகிறவர். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நம்ம அதே அதிகாரத்தினுடைய 47வது 48வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். ஹல்லேலூயா. பிலிப்பு போய் சொல்றாரு, எப்பா நான் ஒருத்தரை கண்டேன், நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகளாலே எழுதப்பட்டிருக்கிற ஒருத்தரை கண்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, எந்த ஊருகாரனா? நாசரேத்திலிருந்து. உடனே அவர் கேட்கிறாரு, எப்பா நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமாப்பா? உடனே இவர் சொல்றாரு, நீ வந்து பார், உனக்கு இங்கிருந்து கேட்டா என்ன தெரியும், நீ வந்து பார். உடனே 2 பேரும் கிளம்பி வர்றாங்க. 2 பேரும் கிளம்பி வரும்போது ஆண்டவர் இப்போ நாத்தான் வேலை பார்த்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாத்தான் வேலை அவருடைய பக்கத்துல வர்றதை கண்டு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொன்ன உடனே, தன்னுடைய கேரக்டரை இயேசு சொன்ன உடனே இவருக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாய் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர்? உங்களுக்கு தெரியுமா? என்ன உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா நீ என்ன உன்ன தெரியுமான்னு கேட்கிற? உன் கேரக்டர் மட்டும் இல்ல, நீ இப்ப எங்க உட்கார்ந்துட்டு வந்த தெரியுமா? நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். எதுக்கு இந்த அத்திமரம் அப்படின்னு சொல்றாங்க? பொதுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி 2 செடியை கண்டிப்பா நடுவாங்க. என்னன்னா, ஒன்னு அத்திமரம், இன்னொன்னு திராட்சை செடி. இது 2யுமே ஒரு வீடு கட்டும் போது அவர்களுடைய பழக்கமாகவே அவர்கள் வச்சிருந்தாங்க. அத்திமரத்தையும் நடுவாங்க, திராட்சை செடியும் நடுவாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த செடி கண்டிப்பாக இருக்கும். நீங்க வேதத்துல சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லுகிறது, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும். ஆமா, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆமா, ஏசாயா மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளின் கர்த்தரின் வாய் இதை
சொல்லிட்டு. அப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அத்திமரம் திராட்சை செடி அப்படின்றது இவர்களுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் ஆறுதல் அடைவதற்கு, நிறைய பேர் கொஞ்சம் நிழல் உட்கார்றதுக்கு, வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் நட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருந்தா நல்லா இருக்கும்ல, அதனால தான் இந்த வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இது வெறும் நிழலுக்காக மட்டும் இல்ல, இவங்கள் வாழ்க்கையில ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அத்திமரத்தின் நிழலிலையும் இந்த திராட்சை செடியின் நிழலிலையும் உட்கார்ந்து இவங்க தங்களுடைய கஷ்டத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஜெபிக்கிறதற்காக, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதற்காக தன்னுடைய வீட்டில் அவங்க தெரிஞ்சு கொண்ட ஒரு இடம் அப்படி எங்க அப்படின்னு சொன்னா, இந்த அத்திமரமும் இந்த திராட்சை செடியும் இருக்கிற இடத்துல அவங்க ஜெபம் பண்றது வழக்கம். அப்போ இந்த நாத்தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவருக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இவருக்குள்ள நிறைய வருத்தம் இருக்குது. இப்போ ஆண்டவரை இவர் சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன்னை எங்க நான் பார்த்தேன்? அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே. அப்படின்னா அந்த அத்திமரத்தினுடைய நிழல்ல இருந்துட்டு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அங்க சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, இப்ப அல்ல, உனக்கு யாருக்கும் தெரியாத, யாரும் பார்த்திராத அந்த இருதயத்தினுடைய அந்த அங்கலாய்ப்ப, நீ இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்த அந்த இடத்த, அந்த அத்திமரத்தினுடைய நிழலை நீ இப்ப அந்த இடத்துல இருந்துட்ட இல்ல, அந்த நிழல் சாய்ந்து போனாலும் கர்த்தர் என்கிற ஒரு நிழல் சாய்ந்து போகாது என்கிறதை குறித்து கர்த்தர் நாத்தான் வேலுக்கு கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் உணர்த்தினார். ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் நம்புறேன், உங்களுக்கும் எனக்கும் சாய்ந்து போகாத ஒரு அத்திமரத்தின் நிழல் நமக்கு உண்டு. சில இடங்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம், சில மணி நேரங்கள் ஆறுதலா இருக்கலாம். அந்த அத்திமரத்தின் நிழலில் எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்திருக்க முடியும்? ஆனா கிறிஸ்து என்கிற நிழலின் கீழே அவர் இரவும் பகலும் நம்மை காண்கிற கர்த்தர், பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் நம்மை சேதப்படுத்துவதே இல்லை. பறந்து காக்கிற பட்சியை போல அவர் எனக்கு ஆதரவாயிருப்பார். அவருடைய நிழலிலே நான் திருப்தியாவேன், அவருடைய சாயலினால் திருப்தியாவேன். சாய்ந்து போகாத ஒரு நிழல், சாய்ந்து போகாத ஒரு நிழல். ஹல்லேலூயா! கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சாய்ந்து போகிற ஒரு நிழலிலிருந்து கர்த்தர் உங்களை எங்க கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு கர்த்தர் கொண்டு வர்றாரு. டெம்பரவரி ஒரு சொல்யூஷன்ல இருந்து கர்த்தர் உங்களை எடுத்து இப்பொழுது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நேராய் கர்த்தர் அழைத்து வருகிறார். ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த 42வது நாள் உங்க கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நேராய், நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நேராய், அந்த காரியத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு உங்களுக்கு வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்ல போகிறோம். எஸ், ஹல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நிழல் சாய்ந்து போகும், அந்த நிழல் மாறி போகும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். யாரும் அறியாத இடத்திலே கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை காண்கிறார், மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை காண்கிறார். யாருக்கும் தெரியாமல் நீ இருந்த அந்த இடத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை கண்டேன், நான் உன்னை கண்டேன். தெரியும்பா, நீ எங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியும், நீ எந்த இடத்துல இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா! இப்ப நீ கர்த்தர் சொல்றாரு, நாத்தான் வேலே, இப்ப நீ வந்திருக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு சொன்னா, சாய்ந்து போகாத ஒரு நிழல், உங்களை விட்டு விலகாத. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த கையின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உங்களுக்கு கிடைப்பதாக, நிறைவான பலன் கிடைப்பதாக. நீங்க நான் இது தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நேராய்
ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு போறாரு. டெம்பரவரியிலிருந்து நீங்க நிரந்தரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போகப்படுறீங்க. ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு முழுமையான ஒரு தீர்வை கர்த்தர் தருவார். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நீங்கள் மரணம் வரைக்கும் காணப்போவது இல்லை, காணப்போவது இல்லை. அத்திமரத்தின் கீழ் இருந்த உங்களை கர்த்தர் அவருடைய நிழலுக்கு கீழே கொண்டு வருகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. அந்த பலவீனத்தில் ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. அந்த கடன்ல ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. அந்த பலவீனத்தில் ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. அந்த வறுமையில ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. கைகளை தட்டி ஆமோதிக்க ஆமோதிக்க. ஸ்தோத்திரம், அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, பாதம் கல்லில் இடராதே. அணுகிடாதே, பாதம் கல்லில் இடராதே, பாதம் கல்லில் இடராதே. கைகளை தட்டி இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் 2ஆக பிரிந்து விழும். யோர்தான் 2ஆக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தகப்பனுடைய நிழலை விட்டு, ஒரு தாயினுடைய நிழலை விட்டு, நீங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிழலை விட்டு கர்த்தர் இப்போ எந்த நிழலுக்கு உங்களை கொண்டு வர போறாருன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு நிழலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அந்த அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், ஒரு சின்ன அரவணைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா அத்திமரம் எப்போ பட்டு போகும்னு தெரியாது, எப்போ காஞ்சு போகும்னு தெரியாது. அந்த திராட்சை செடியினுடைய நிழல் எத்தனை நாள் நமக்கு இருக்கும்னு தெரியாது. ஆனா நாத்தான் வேலை கர்த்தர் என்ன அழைக்கிறார் அப்படின்னா, நீ அத்திமரத்தின் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு அரவணைப்பு தேவைப்படுது. அது எவ்வளவு நாள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியல. அது மாறி 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 வருது. அது கொஞ்ச நேரம் நிழலா இருக்கு, அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது, அதுக்கு கீழே உங்களால உட்கார முடியல. திடீர்னு திட்டுறாங்க, திடீர்னு பாசமா இருக்கிறாங்க, திடீர்னு அன்பா இருக்கிறாங்க, திடீர்னு திட்டி திட்டி கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கு இந்த நிழல் கஷ்டமா இருக்குது. ஆனா கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அனுபவத்துல கொண்டு வருவாரு. அது என்ன அனுபவம் தெரியுமா? சாய்ந்து போகாத நிழல், சாய்ந்து போகாத நிழல். எத்தனை பேர் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த நிழல் இருக்குது. தம்பி தங்கச்சி, இந்த நிழல் நீ சாய்ந்து, சில நிழல் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் பாருங்க. சில மனைவிகள் சொல்லுவாங்க, எப்ப அவருடைய மூடு மாறுதுன்னே தெரிய முடியாது. எப்ப கத்துறாரு, எப்ப அன்பா இருக்கிறாரு சொல்லவே முடியாது. திடீர்னு பாசமா இருப்பாரு, திடீர்னு கோவிச்சுக்குவாரு, திடீர்னு கரிச்சு கொட்டுப்பாரு. சில கணவனார் சொல்லுவாங்க, என்ன ஆவா, சில டைம் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா பேசுறாங்க, சில டைம் பயங்கரமா திட்டுறாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னா அத்திமரத்தினுடைய நிழல். இது திடீர்னு வரும். கேட்கல? சத்தமா சொல்லுங்க. போகாதா? திடீர்னு நம்மளை கஷ்டப்படுத்தும். ஆமென். நிழல் இருக்கிறது மாதிரி இருக்கும், வெயில் அடிச்சா எங்கடா போச்சுன்னு தேடுற மாதிரி இருக்கும். ஆனா
கர்த்தர் இப்ப நாத்தான் வேலை கூப்பிடுறாரு, வாடா நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன்னா நிரந்தரமான ஒரு கம்ஃபர்ட். நான் அதை உணர்ந்திருக்கிறேன், நான் அதை ஃபீல் பண்றேன், நான் இன்னைக்கும் அதை ஃபீல் பண்றேன். அதனால சாய்ந்து போகிற நிழலை பற்றி எனக்கு சத்தமா சொல்லுங்க கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு எப்பொழுதும் நிழல் கொடுக்கிற ஒரு தகப்பன், எப்பொழுதும் என்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. உங்களை அந்த ஜோனுக்கு நேராக கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டு போறாரு, கையை பிடிச்சு கர்த்தர் கொண்டு போறாரு. இனி நீங்க துக்கமுகமா இருப்பது இல்லை. இனி பெண்ணினால் எவ்வளவு வருத்தப்படுத்தினாலும் அது உங்களுக்கு வருத்தமா இருக்காது. இது உங்க கணவனார் எவ்வளவு வருத்தப்படுத்தினாலும் அது வருத்தமா இருக்காது. ஏன் அப்படின்னா இப்ப அன்னாளுக்கு ஒரு நிழல் கிடைச்சிருச்சு. என்ன நிழல் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா சாய்ந்து போகாத ஒரு நிழல் கிடைச்சிருச்சு. வேதம் சொல்லுது, எப்பவுமே அன்னாளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. அடுத்த குழந்தை பிறந்ததற்கு பிற்பாடு இந்த குழந்தைய கொண்டு போய் ஆலயத்தில் விடல. பொதுவா இவங்களுக்கு மலடியா இருந்தவங்க, குழந்தை இல்லாம இருந்தவங்க, ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, இன்னொரு நிறைய குழந்தை கொடுத்துட்டாரு, ஆனா இன்னொரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுருக்கலாமே அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். எப்பொழுதுமே பால் குடி மறந்ததற்கு பிற்பாடு கொண்டு போய் விடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்களாமா, வேதம் சொல்லுது, பால் குடிக்கிறத பொதுவா இந்த ஃபீட் பண்ற தாயார்கள் பிள்ளைங்க அங்க அந்த ஊர்ல பால் கொடுக்கிற பிள்ளைகளை அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பால் குடிச்சிட்டே இருப்பாங்க. சில பிள்ளைங்க அதை பழக்கமா இருக்கிறதுனால அந்த அந்த தாயார் இடத்துல இருந்து அந்த பால் குடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும், தூங்க மாட்டாங்க, அந்த புட்டி பால் எல்லாம் குடிக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைங்களை சில பிள்ளைகளை அந்த தாய் பாலை விட்டு வெளியே கொண்டுறதுக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஆனா இந்த குழந்தைக்கு சமயத்துக்கு முன்னாடி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய கசப்பான சில காரியத்தை எடுத்து அவங்க அந்த பால் அந்த தேய்ச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை அப்படி அந்த கசப்பா இருக்கிறதுனால வெறுப்பு. அப்படி தவமிருந்து பெற்ற பிள்ளை தனக்கு கிடைத்த முதல் பிள்ளைய கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்ததுனால வேதம் சொல்லுது, பால் குடிக்க மறக்க பண்ணி அந்த குழந்தைய கொண்டு போய் தேவாலயத்திலேயே விட்டார்களாம். அவ்வளவு தூரம் ஆண்டவரை கனப்படுத்தினாங்க. அதனாலதான் அன்னாளை குறித்து இன்றைக்கு நம்ம சாட்சி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இந்த ஜெபம் ஆரம்பிச்சதுல இருந்து கர்த்தர் அப்படிதான் சொன்னாரு, சாய்ந்து போகிற நிழலை விட்டு எங்க வாங்க, அத்திமரத்தினுடைய நிழலை விட்டு யாருடைய நிழலுக்கு வாங்க, யாருடைய அப்பாவுடைய நிழலுக்கு வாங்க, அப்பாவுடைய நிழலுக்கு வாங்க. அந்த அத்திமரத்தினுடைய நிழல்ல கொஞ்சம் அது போட்டு அது இருக்கட்டும், நீங்க வருவீர்களே ஆனால் எங்களை ஆறுதல் படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவர். சோ கடைசியாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல கடைசியாக ஒரு வசனம், நீங்கள் 49வது வசனத்தை வாசிக்கலாமே. 49வது வசனம், அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயாய் விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அடுத்த வசனம், பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து கூட வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது, இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். இன்னொரு விசை 48 இருந்து அப்படியே வாசிக்கலாமா? 48வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் நீர். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த ரபி அப்படின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் எல்லாருமே நிறைய பேர் அந்த காலத்துல யார ஆண்டவரை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரபி ரபி ரபி.
ரபி அப்படின்னு சொன்னா சில இடத்துல தீர்க்கதரிசி அப்படின்னா, இன்னைக்கு முஸ்லிம்களுடைய பைபிள்ல அவங்களுடைய வேதத்துல கூட இயேசுவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அவர் தீர்க்கதரிசி, அவர் ரபி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த ரபி அப்படின்ற வார்த்தை ஓகே, எல்லாரும் அவரை எப்படி அறிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ரபி ரபி ரபியா தான் அறிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இப்போ இந்த நாத்தான் வேலி எப்படி அறிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ரபி அப்படின்றதோட இல்ல, நீர் தேவனுடைய குமாரன்னா யாரு? தேவனுடைய குமாரன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படின்னா இந்த நாத்தான் வேலுக்கு அடுத்த ஒரு அனுபவம் வருது. கர்த்தரை கொஞ்சம் அறிஞ்சிருந்தா அவனுக்கு இப்போ கிறிஸ்து என்கிற ஒரு வெளிப்பாட ஆண்டவர் அவனுக்கு கிருபையாய் கர்த்தர் தர்றாரு. இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு சின்ன அனுபவம் இருக்குது. நீங்க அவரை ரபின்னு கூப்பிடுற அளவுக்குள்ள ஒரு அனுபவத்துக்கு வந்தீங்க. ஆனா கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்களை எங்க கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து. நீங்க யாரை அறிய போறீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவாய் அறிய போகிறீர்கள். இந்த கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு நிறைய பேருக்கு கிடைக்கல. அந்த காலத்துல நிறைய பேருக்கு கிடைக்கல. கிறிஸ்து என்கிறத நிறைய பேர் ஏத்துக்கல. ஆண்டவர் அதான் கேட்கிறார் சீனனை பார்த்து, நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்ப உடனே சொல்ற, நீர் ஜீவனுடைய தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றார், எப்பா இது உன்னுடைய மாமிசம் உனக்கு வெளிப்படுத்தல, இது யாரு தான் வெளிப்படுத்தினா? ஆவியானவர். அப்போ கிறிஸ்து என்கிற வெளிப்பாட மனுஷங்க கொடுக்க முடியாது. கிறிஸ்து என்கிற வெளிப்பாட நம்முடைய படிப்பு கொடுக்க முடியாது. கிறிஸ்து என்கிற வெளிப்பாட ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் ஆண்டவரை குறிச்ச ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். அப்ப வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவரை குறித்து உனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. இந்த வெளிப்பாடுக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய், நீங்க படிக்கிறது, நீங்க சர்ச்சுக்கு வந்தது, இது ஒரு வெளிப்பாடு. இயேசுவை ரட்சகர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெரியும், ஆண்டவர் உங்களை ரட்சிச்சார் அப்படின்னு தெரியும், இயேசு தெய்வம் அப்படின்னு தெரியும், இது ஒரு வெளிப்பாடு. ஆனா நீங்க என்ன அனுபவத்திற்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, அவரை இன்னும் டீப்பா நீங்க அறியணும். டீப்பா அறியணும். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவர் உங்களுடைய அடுத்த பகுதியை கற்றுக் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய ஆழத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த 100 days உங்களை மட்டும் கர்த்தர் தனியா தெரிஞ்சு கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரை குறித்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற இருதயமா மாறும். அதைத்தான் எம்மா ஒரு சீடர்களோட நடக்கும்போது வேதம் சொல்லுது, அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கும் போது நம்முடைய இருதயம், சொல்லுங்க எப்படி எரியலையா? இந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இந்த அனுபவம் இருக்கா? அப்படியே ஏசப்பா உங்கள்கிட்ட பேசும்போது உங்க இருதயம் என்ன பண்ணணும் சொல்லுங்க? கொழுந்து விட்டு எரியணும். பைபிள் காலேஜில் டீச்சர் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, கண்ணுல தாரதாரியா கண்ணீர் ஊத்தும். என்ன ஊத்தம் அப்படின்னு சொன்னா எப்படி தோணும் அப்படின்னா, சார் இவ்வளோ பெரிய ஏசப்பா நமக்கு கிடைச்சிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஏசப்பா நமக்கு கிடைச்சிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னு கண்ணுல தாரதாரியா கண்ணீர் ஊற்றும். கேட்பாங்க டீச்சர்ஸ், கேட்பாங்க, ஏன்னா எதை அழுதுட்டு இருக்கிற? இல்லை இல்லை இல்லை, அவருடைய அப்பாவுடைய அன்பை நினைச்சா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு உண்மை உள்ள தேவனை அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு கிருபை ஏசப்பா தந்திருக்கிறார்ல. அந்த வெளிப்பாடை கேட்க 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 அந்த ஆழத்துக்குள்ள போக போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ அதனுடைய புத்துணர்ச்சி, அதனுடைய மகிழ்ச்சி அது வேற லெவல். அந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்கும் வரணும். அதான் நாத்தான்வேல் சொல்றாரு, ரபி ரபி, இது வரைக்கும் உங்களை ரபின்னு தான் அறிஞ்சுக்கிட்டேன், ஆனா இப்ப சொல்றேன், நீர் தேவனுடைய குமாரன், நீர் தேவனுடைய குமாரன். வாலிப தம்பி, இன்னும் ஏசப்பாவை நீ அறியணும், இன்னும் நீ ஏசப்பாவை அறியணும். ஏசப்பாவனுடைய ஆழங்களை நீ அறியணும், டீப்பா நீ அறியணும். நீ உள்ள போகணும், மூழ்கணும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மூழ்கணும். அவர் பேசும்போது ஒன்னும் அறியாமலே கண்ணீர் வரணும். அவர் அவ்வளோ பெரிய தெய்வம்னு நினைக்கும் போதே உனக்குள்ள ஒரு பெரிய இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருத்தரும் தகர்த்து போடவே முடியாது. இதுதான் அஸ்திபாரம், இதுதான் அஸ்திபாரம். உங்க அம்மா அப்பா கத்து கொடுத்ததை விட்டு நீ வெளியே வந்துறப்பா. உங்க அம்மா அப்பா உனக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க, உங்க பாஸ்டர் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, நான் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா கொஞ்சம் தான். ஆனா நீங்க எப்படி அறிய முடியும்னா, ஏசப்பாவை டீப்பா நீங்க அறிய முடியும். நீ தனியா வந்தேன்னு வச்சுக்கோ, ஏசப்பா உங்க கூட பேச ஆரம்பிப்பார், ஏசப்பா உங்க கூட பழக ஆரம்பிப்பார்.
அவர் எவ்வளவு பெரியவர்ன்றதை நீ கண்டுக்குவேன், தெரிஞ்சுக்குவேன். அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற காரியம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியாது. இதெல்லாம் குப்பையா தெரியும். குப்பை, குப்பப்பா போப்பா, இதெல்லாம் குப்பை. அவருடைய மகிமைக்கு முன்பாக இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். ஹalleluya. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உன்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. கைகளை உயர்த்தி இயேசுவே காரம் பிடித்த நாயகரே, நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னோ இயேசுப்பா. ஹalleluya. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்.